கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை அந்த திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த திருமறை வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த உலகம் வெடித்துத்தான் இந்த உலகத்திலே வானம் பூமி நட்சத்திரங்கள் எல்லாம் உருவானது என்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய இந்த உண்மையை திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அப்போ முதலில் என்னத்தை உருவாக்கினார்? இறைவன் முதலாக இந்த வானம் பூமி, இந்த முதலாவது ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய வீடு என்றால் அது போன்று இந்த அண்ட சராசரங்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கான முதல் ஏற்பாடு வானம் பூமி நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் கடவுள் படைத்தார். படைத்துவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக உலகத்திலே மரம் செடி கொடிகள் இதில் இருக்கக்கூடிய ஏனைய பொருட்களை எல்லாம் கடவுள் படைத்தார். அதற்கு பின்னால் தான் மனித உயிரினங்களை கடவுள் படைத்தார். கண்டாலும் சாமி, கை கால் இல்லானாலும் சாமி, பேசினாலும் சாமி, பேசாம இருந்தாலும் சாமி, காணே பகவான் சாமி. யார் கடவுள்? சிவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? இந்த கேள்வி, இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பதை விஞ்ஞானம் எப்படி சொல்லுகின்றது என்று பார்த்தால் சைவம் பார்ப்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த உலக தொகுதிகளுக்கு இந்த கோள்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து புதிய கோள் தொகுதிகள் உருவான என்று படித்தோம். பிறகு கண்டென்சேஷன், இந்த சுழற்சி முறையினாலே இந்த தூசு துணிக்கைகள் எல்லாம் படிந்து இறுகி இந்த கோள் தொகுதிகள் உருவாகின்றன என்று படித்தோம். இப்படியான கொள்கைகளினூடாக வருகின்ற பொழுது ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி, இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறகு வந்திருக்கின்ற மிகப்பெரிய விஞ்ஞானி, பிரித்தானியாவில் இருக்கின்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே கணித துறை பௌதிக துறையிலே பேராசிரியராக இருந்தவர். சார் ஐசாக் நியூட்டன் வகித்த அதே பதவியை வகித்து வந்தவர். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி. இவர் அண்டவியல் துறையிலே இந்த ஐசாக் நியூட்டனுடைய குவாண்டம் தியரியையும் அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரியையும் இணைத்து பார்த்து பல புதிய கொள்கைகளை கண்டுபிடிப்புகளை கண்டிருக்கின்றார். அவர் இந்த உலக உற்பத்தியை பற்றி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புஸ்தகமாக 1983 பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய விதத்தில் எழுதியிருக்கின்றார். அவருடைய கண்டுபிடிப்பின்படி இன்றைக்கு அந்த கண்டுபிடிப்புகள் ஊர்ஜிதப்படுத்தி விட்டுள்ளனர். 83 இருந்து அவர் சொன்னார், இந்த கோள் தொகுதி, நாங்கள் இருக்கின்ற கோள் தொகுதி ஒரு பிக் பேங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரு வெடிப்பினூடாக, கேட்டக்லிஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன், அதற்கூடாக வந்தது. இந்த வெடித்து சிதறிய அண்ட தொகுதிகள் இன்னமும் விரிந்து கொண்டே இருக்கின்றன. We are in a expanding universe. இதுக்கு ஆதாரமாக விஞ்ஞானத்திலே சொல்லுவார்கள், ஒன்று பூமிக்கு கிட்ட உள்ள துணிக்கைகள் அல்லது கோள்களும் அசைந்து கொண்டிருக்கின்றன, பூமிக்கு தூர உள்ள கோள்கள் அல்லது நட்சத்திரங்களும் அசைந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கிட்ட இருக்கிற துகள்கள் மெதுவாக விலகி அசைய, தூர இருக்கின்ற துகள்கள் அல்லது கிரகங்கள் மிக விரைவாக பூமியை விட்டு வேகமாக அசைகின்றன. ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடித்தால் இந்த துகள்கள் எப்படி பறக்குமோ அதே மாதிரியான விதமாக இந்த கோள் தொகுதிகள், அண்ட தொகுதிகள் விரிந்து பறந்து கொண்டிருக்கின்றன கோடிக்கணக்கில். அப்போது சைவ சமயமும் அதே மாதிரி தான். சைவ சமயத்தில் சொல்றது அண்ட பகுதியின் திருவாசகத்திலேயே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். திரு அண்டப்பகுதி, இந்த அண்ட தொகுதியை பற்றி சொல்லுவாங்க. அண்டப்பகுதியின் உண்டை புறக்கம். உண்டை என்பது உருண்டை, உருண்டையாக இந்த கோள்கள் புறக்கம். அளப்பெருந்தன்மை வளப்பெருங் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். 101 கோடிக்கு மேற்பட்ட தொகுதிகளாக வெடித்து சிதறி பகிர்ந்து விரிந்தன என்று எங்களுடைய சைவம் இதை சொல்லுகின்றது. இந்த விரிந்து உலகத் தொகுதிக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், இப்படியே விரிந்து கொண்டு போவதுண்டு. ஒரு காலத்திலே அந்த உள்ளுக்கு இருக்கிற சடப்பொருட்களின் திணிவு அதிகரிக்க இந்த விரிவு நின்று பின்பாது ஒடுங்கத் தொடங்கும். எங்கே ஒடுங்கும்? தோன்றிய அதே இடத்துக்கு திரும்பி ஒடுங்கும். இந்த பிளாக் ஹோல் என்று சொல்லுவார்கள், கருஞ்சுழிகள் அல்லது கருந்தொலைகள். இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இது ஒடுங்க தொடங்கும். இவ்வாறு எண்ணற்ற பிளாக் ஹோல்ஸ் அல்லது கருஞ்சுழிகள் இந்த அண்டவியலிலே இருக்கின்றன. இந்த கருந்துளிகள் ஒடுங்க, பிறகு இந்த கருஞ்சுழிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து அது ஒரு பெரிய கருஞ்சுழியில் ஒடுங்கும். பிறகு அது ஒரு கேஸ்கேடிங் மணரில் இந்த ஒடுக்கம் நடந்து கொண்டு போகும். இதைத்தான் சைவம் சொல்லுகின்றது, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். எப்படி தோன்றியதோ அதே மாதிரியாக மீண்டும் ஒடுங்கி செல்லும். இது இப்படி ஒடுங்கி வந்தால் என்ன நடக்கும்? பிறகு உலகம் முடிந்து விட்டதா என்றால், இப்படி ஒடுங்கி முடிவடைந்த இடத்தில் இருந்துதான் திருப்பி கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே பெருநாத வெடிப்பினூடாக உலகம் வெளித்தோன்றும். அதுக்குத்தான் சொன்னார்கள், அந்தமே ஆதி என்மனார் புலவர். இது முடிவோ அங்கே இருந்துதான் மீண்டும் தொடக்கம் வருகின்றது. அப்போது கடவுள் இதை படைக்கவில்லை. இதுக்கு அந்தமே ஆதி என்மனார் புலவர். இது முடிவு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம்? இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கின்றான். அதான் கடவுள். அதான் கடவுள். அப்ப அது சிவன். சிவம் என்று, அதை சிவம் என்று கடவுள், சிவம் என்று சைவம் சொல்லுது. கல்ல கண்டாலும் சாமி, கை கால் இல்லானாலும் சாமி, பேசினாலும் சாமி, பேசாம இருந்தாலும் சாமி, காணே பகவான் சாமி.
யார் கடவுள்? தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இந்த மனிதனை படைப்பதில் ஏதாவது விசேஷித்த காரணம் உண்டா? நிச்சயமாக. திரும்பவும் நான் வேதத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்கப் போகின்றேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அதன்பின் இறைவன், நமது சாயலின் படியும் நமது தன்மையின் படியும் மனிதனை உண்டாக்குவோம். அவர்கள் கடலின் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் வளர்ப்பு மிருகங்களையும் எல்லா காட்டு மிருகங்களையும் திரையெங்கும் ஊறும் எல்லா உயிரினங்களையும் ஆண்டு நடத்தட்டும் என்றார். அப்படியே இறைவன் தமது சாயலின்படி மனிதனை படைத்தார். எப்படி படைத்தார் மனிதனை? தேவ சாயலில் மனிதன் படைக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. 3 முறை தேவன் அப்படி கூறியிருக்கிறார். அது என்ன தேவ சாயல் என்றால்? எப்படி தேவ சாயல் என்றால் என்ன? அது தேவ சாயல் என்று சொன்னால், ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், ஆள் தத்துவத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். அது ஒரு விசேஷித்த தன்மை. ஏன் அப்படி படைத்தார்? இந்த ஆள் தத்துவம் என்று சொன்னால் அதற்கு 3 அம்சங்கள் உண்டு. ஆண்டவர் மனிதனுக்கு அறிவை கொடுத்தார், அதாவது மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, ஆண்டவர் மனிதனுக்கு உணர்ச்சிகளை கொடுத்தார். அதனால் தான் நாங்கள் ஒருவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், கோவப்படுகிறோம். அதேபோல் ஆண்டவர் மனிதனுக்கு சித்தத்தை கொடுத்தார். மனிதன் தீர்மானங்களை எடுக்க முடியும். இந்த 3ஐயும் நாங்கள் ஒன்றாக போட்டால் அதுதான் ஆள் தத்துவம், அதாவது அறிவு, உணர்ச்சிகள், சித்தம். எங்கிருந்து படைத்தார் ஆண்டவர் மனிதனை? எங்கிருந்து படைத்தார்? அதற்கும் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விருப்பப்படுகிறேன். இறைவனாகிய கர்த்தர் நிலத்தின் புழுதியிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனது நாசித் துவாரங்களில் உயிர் மூச்சை ஊதினார். அப்பொழுது மனிதன் உயிருள்ளவன் ஆனான். அதிலிருந்து நாங்கள் பார்க்கலாம், தேவாதி தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை படைக்கும் பொழுது புழுதியிலிருந்து ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் படைத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஜீவ உயிரை கொடுத்தார். இதன் மூலமாக ஆண்டவர் மனிதனுக்கு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறார், கௌரவத்தை கொடுத்திருக்கிறார், கனத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ படைக்கப்பட்டதில் முதல் மனிதனைத்தான் படைத்தார். முதலாவதாக மனிதனை ஆண்டவர் படைத்தார். அப்ப அதன் பின்னர் மனுஷி, ஒரு பெண்ணை படைக்க வேண்டுமே, மனுஷியை படைத்ததும் ஆண்டவர் தானே? அதை எப்படி படைத்தார்? அதற்கும் நான் வேதத்திலிருந்து வாசிக்கின்றேன். பின்பு இறைவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த ஒரு துணைவியை உண்டாக்குவேன் என்றார். தொடர்ந்தும் நான் வாசிக்கின்றேன். ஆனால் ஆதாமுக்கோ தகுந்த துணை இன்னமும் காணப்படவில்லை. எனவே இறைவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையாயிருந்தபோது அவர் அவனது விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் மூடினார். பின்பு இறைவனாகிய கர்த்தர் தான் மனிதனிலிருந்து எடுத்த விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவளை மனிதனிடம் கொண்டு வந்தார். அதிலிருந்து நாங்கள் பார்க்கலாம், ஆதாமிலிருந்து இந்த பெண், முதலாம் பெண் ஏவாள் படைக்கப்பட்டாள். அதுவும் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். அதன் அர்த்தம் என்ன? மனிதன், அதாவது முதல் மனிதன் இந்த பெண்ணை நேசிக்க வேண்டும். இருதயத்தின் பக்கத்திலிருந்து படைக்கப்பட்டாள். அதனால் அந்த பெண்ணை எதிர்க்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது, அந்த பெண்ணை நேசிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு ஆண்டவர் படைத்தார். ஏனைய உயிரினங்களையும் அவர் தான் படைத்தாரா? நிச்சயமாக எல்லா உயிரினங்களையும் ஆண்டவர் தான் படைத்தார். ஆனால் மனிதன் தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் கிரீடம். Man is the crown of God's creation. பல்ல கண்டாலும் சாமி, கை கால் இல்லைனாலும் சாமி,
பேசினாலும் சாமி பேசாம இருந்தாலும் சாமி காணே பகவான் வேண்டா சாமி. யார் கடவுள்? மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டார். மனிதனை படைப்பதில் ஏதாவது விசேஷித்தமான ஒரு தன்மை உண்டா? உண்மையில் மனிதனை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன், எங்களுடைய அல் குர்ஆன் சொல்வது போன்று முதல் மனிதனை ஆதம் என்று சொல்லக்கூடிய மனிதனை இறைவன் படைத்தான். அந்த மனிதனை படைத்து அவருக்கு தேவையான துணைவியரையும் அவரிலிருந்தே படைத்தான். படைத்து விட்டு படைத்து விட்டு அந்த மனிதனுக்கு தேவையான ஒரு சில அடிப்படை அம்சங்களை மனிதனுக்குள்ளே உள்ளடக்கினான். அதிலே நீங்கள் கேட்டது போன்று மிக விசேஷமான ஒரு அம்சம் அதிலே இருக்கிறது. என்னவென்றால் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிற பொழுது வஅல்லமஹுல் பயான், மனிதனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை நாங்கள் மேலதிகமாக வழங்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள படைப்புகளை எல்லாம் பார்த்தால் காகம் என்றால் அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே நிலைதான். ஏனைய மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லா மிருகங்களும் எல்லா படைப்புகளும் அன்று எந்த நிலையோ அந்த நிலையில் தான் இருக்கும். மாற்றம் கிடையாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட இயல்புக்கம் அப்படியே இருக்கும். இந்த மனிதனை எப்படி படைத்தார்? முதல் மனிதன் ஆதாம் என்ற மனிதனை எப்படி கடவுள் படைத்தார்? ஆதாம் என்ற மனிதனை இறைவன் சொல்லுகிற பொழுது அவர் மண்ணினால் படைத்தார். மண்ணிலிருந்துதான் மனிதனை நாங்கள் படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. மண்ணினால் படைத்த பின்பு என்ன நடந்தது? அதுக்கு அந்த படைக்கப்பட்ட அந்த உடலுக்கு இறைவன் உயிர் கொடுத்தார். இன்று எப்படி ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் தயாரித்து அதுக்கு சாஃப்ட்வேர் என்று அதுக்குரிய உயிரோட்டமான விஷயங்களை கொடுக்கிறீர்களோ அது போன்று அந்த உடம்பிலே இறைவன் உயிரை கொடுத்தார். ஏன் கடவுள் மனிதனை மண்ணினால் படைத்தார்? மண்ணினால் படைப்பதற்கான காரணத்தை கடவுள் சொல்லாவிட்டாலும் சிந்திப்பதன் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அழிக்கப்படுகிற பொழுது, அழிந்து விடுகிற பொழுது அது மண்ணோடு தான் மண்ணாகி விடுகிறது. எனவே கடவுளுடைய அந்த அறிவு முதிர்ச்சி, அவனுடைய அறிவு நுட்பம் மனிதனை அந்த மண்ணிலிருந்தே படைத்தோம், உங்களை மண்ணிலேயே நாங்கள் மீளச் செய்வோம், மீண்டும் ஒரு தடவை மண்ணிலிருந்தே உங்களை உயிர்ப்பிப்போம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எனவே மனிதர்களுடைய மீண்டும் திரும்பிச் செல்லுகிற இடம் மண்ணாக இருப்பதினால் இறைவன் அதிலிருந்தே அதை உருவாக்கி இருக்கிறான். கடவுள் மனிதனில் ஏதாவது விசேஷித்த தன்மையை படைத்திருக்கிறாரா? நிச்சயமாக திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது மனிதனில் ஒரு விசேஷ தன்மையை பற்றி சொல்லுகிறது. நாமெல்லாம் பகுத்தறிவு என்று பேசுகிறோம். இந்த பகுத்தறிவு என்று நாங்கள் பேசுகிற விடயத்தை வேறொரு கோணத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது. மனிதனுக்கு நாங்கள் அதாவது தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். ஏனைய மிருகங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அன்று எந்த நிலையோ இன்றும் அதே நிலைதான், கடைசி வரைக்கும் அதே நிலைதான். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான ஒரே ஒரு ஆற்றல் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை பல நூற்றாண்டுகள் அவன் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறானோ இந்த விடயத்தை இன்று தெளிவுபடுத்தி நாளை வருகிற ஒரு குழந்தைக்கு அடுத்த நாளை அதை போதித்து விடுவான். அப்ப பல நூற்றாண்டுகள் தேடிய ஒரு விஷயத்தை ஒரு நாள்